Hi students, welcome to our channel. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் 2025 கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பரும் நம்ம பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். ஸோ இப்போ 11th பிசிக்ஸ்க்கு நமக்கு மொத்தம் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ல உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் இப்போ சொல்றேன். ஃபர்ஸ்ட் 2 மார்க் சொல்லிடுறேன், அப்புறம் 3 மார்க் 5 மார்க் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் லைட் இயர் ஒளியாண்டு என்றால் என்ன? டிஃபைன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் வானியல் அலகு என்றால் என்ன? டிஃபைன் 1 ரேடியன் 1 ரேடியன் என்றால் என்ன? ஸ்டேட் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறையை கூறுக. டிஃபைன் ஆம்பியர் ஆம்பியர் என்றால் என்ன? டிஃபரன்ஷியேட் ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அடிப்படை அளவுகள் வழி அளவுகள் வேறுபடுத்துக. வாட் டு யூ மீன் பை கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்? கார்ட்டீசியன் ஆய அச்சு தொகுப்பு என்றால் என்ன? டிஃபைன் பொசிஷன் வெக்டர் நிலை வெக்டர் வரையறு. டிஃபைன் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி கோண இடப்பெயர்ச்சி மற்றும் கோண திசைவேகம் வரையறு. டிஃபைன் ஆக்சிலரேஷன் முடுக்கம் வரையறு. டிஃபைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் இடப்பெயர்ச்சி மற்றும் கடந்த தொலைவை வரையறு. டிஃபைன் ரிட்டார்டேஷன் எதிர்குறி முடுக்கம் வரையறு. டிஃபைன் அ ரேடியன் 1 ரேடியன் வரையறு. ரைட் டவுன் கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஆங்குலர் மோஷன் கோண இயக்கத்தின் இயக்க சமன்பாடுகளை எழுதுக. டிஃபைன் 1 நியூட்டன் 1 நியூட்டன் வரையறு. வாட் இஸ் மென்ட் பை சூடோ ஃபோர்ஸ்? போலி விசை என்றால் என்ன? வாட் ஆர் கன்கரண்ட் ஃபோர்சஸ்? மைய விசைகள் என்றால் என்ன? அண்டர் வாட் கண்டிஷன் வில் அ கார் ஸ்கிட் ஆன் அ லெவல்டு சர்க்குலர் ரோடு? சரிசமமான வளைவு சாலை ஒன்றில் கார் சறுக்குவதற்கான நிபந்தனை என்ன? ஸ்டேட் லாமிஸ் தியரம் லாமியின் தேற்றத்தை கூறு. டிஃபைன் இம்பல்ஸ் கனத்தாக்கு வரையறு. அப்புறம் 3 மார்க்ஸ் பாருங்க. ரைட் த ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ் முக்கிய எண்ணுருக்களை கணக்கிடுவதன் விதிகளை தருக. எக்ஸ்பிளைன் ட்ரையாங்குலேஷன் மெத்தட் ஃபார் மெஷரிங் ஹைட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் முக்கோண முறையின் மூலம் ஒரு பொருளின் உயரத்தை கணக்கிடுதலை விவரி. How will you measure the diameter of the moon using parallax method? இடமாறு தோற்ற முறையில் சந்திரனின் விட்டத்தை எவ்வாறு அளவிடுவது? Write the limitations of dimensional analysis பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள் யாவை? Define precision and accuracy explain with an example நுட்பம் மற்றும் துல்லியத்தன்மை எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்துக. Differentiate speed and velocity வேகம் மற்றும் திசைவேகம் வேறுபடுத்துக. டிஃபைன் ஸ்கேலார் அண்ட் வெக்டர் வித் எக்ஸாம்பிள் வெக்டர் மற்றும் ஸ்கேலர் எடுத்துக்காட்டுடன் வரையறு. எக்ஸ்பிளைன் டைப்ஸ் ஆஃப் வெக்டர் வெக்டரின் வகைகளை விவரி. டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன் மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவையை பெறுக. வாட் டு யூ மீன் பை யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன்? சீரான மற்றும் சீரற்ற வட்ட இயக்கம் என்றால் என்ன? வாட் ஆர் இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் நிலைம குறிப்பாயங்கள் மற்றும் முடுக்கப்பட்ட குறிப்பாயங்கள் என்றால் என்ன? ஸ்டேட் நியூட்டன்ஸ் லாஸ் நியூட்டனின் விதியை கூறுக. ஷோ தட் இம்பல்ஸ் இஸ் த சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் கனத்தாக்கு என்பது உந்தத்தில் ஏற்படும் மாற்றம் என்று விளக்குக. எக்ஸ்பிளைன் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா வித் எக்ஸாம்பிள் நிலைமம் மற்றும் அதன் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. டு மூவ் அன் ஆப்ஜெக்ட் புஷ் ஆர் புல் விச் இஸ் ஈஸியர் ஒரு பொருளை நகர்த்த அப்பொருளை இழுப்பது சுலபமா அல்லது தள்ளுவது சுலபமா? டிஃபரன்ஷியேட் ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஓய்வு நிலை உராய்வு மற்றும் இயக்க உராய்வு வேறுபடுத்துக. இந்த 16 கொஸ்டின்ஸ் வந்து முக்கியமான 3 மார்க்ஸ். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட் டு மெஷர் லாங் டிஸ்டன்ஸ் நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் பிழைகளின் வெவ்வேறு வகைகள். ப்ரொபகேஷன் ஆஃப் எரர் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் பிழைகளின் பெருக்கம் கூட்டல் கழித்தலில் பிழைகளின் பெருக்கம். ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ் பரிமாணத்தின் ஒருபடித்தான நெறிமுறை மற்றும் அதன் பயன்கள். ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் வெக்டர் கூடுதலின் முக்கோண விதி. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட் ஸ்கேலார் மற்றும் வெக்டார் பெருக்கல்களின் பண்புகள். கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் மாறாத முடுக்கம் பெற்ற பொருள்களின் இயக்க சமன்பாடுகள். டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன் மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவையை பெறுக. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் நேர்கோட்டு உந்தமாரா விதியை நிரூபி. வாட் ஆர் கன்கரண்ட் ஃபோர்சஸ்? ஸ்டேட் லாமிஸ் தியரம் ஒரு மைய விசைகள் என்றால் என்ன? லாமியின் தேற்றத்தை கூறுக. டிஃபரன்ஷியேட் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிஃபுகல் ஃபோர்ஸ் மைய நோக்கு மற்றும் மைய விலக்கு விசைகளுக்கான வேறுபாடு. மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் பை எ ஸ்ட்ரிங் இன் வெர்டிகல் மோஷன்
மெல்லிய கம்பி நூலினால் இணைக்கப்பட்ட கனப்பொருளின் இயக்கத்தை செங்குத்து திசையில் விளக்குக. மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் பை a string in horizontal motion. மெல்லிய கம்பி நூலினால் இணைக்கப்பட்ட கனப்பொருளின் இயக்கத்தை கிடைமட்ட திசையில் விளக்குக. மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். குறுக்கு கோணத்தை கண்டறிவதற்கான சோதனை. பேங்கிங் ஆஃப் டிராக்ஸ். வளைவுச்சாலைகளின் வெளிப்புற விளிம்பு உயர்த்தப்படுவதற்கான நோக்கம். இந்த 15 5 மார்க் கொஸ்டின்ஸை நல்லா தரவா படிச்சுக்கிறங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பாருங்க. முக்கியமான ப்ராப்ளம்ஸ் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 1.1, 1.3, 1.5, 1.6, 1.7, 1.8, 1.9, 1.10, 12, 13, 14. எக்ஸசைஸ்ல 2, 3, 4. செகண்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 2.2, 2.4, 2.7, 2.8, 2.89, 2.16, 2.22, 2.24, 2.25, 2.28, 2.36, 2.37, 2.38 and 2.41. எக்ஸசைஸ்ல 1, 3, 14, 15 and 16. தேர்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள்ல 3.2, 3.6, 3.10, 3.11, 3.13 and 3.14. சரியா? இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் தான் வரப்போகுது. இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்காம உங்களால வந்து ஃபுல் மார்க் அப்படின்றத ஸ்கோர் பண்ண முடியாது. சரியா? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்க. 11th physicsல இப்போ இந்த வருஷம் 2025ல நடந்த ஒரு ஒரிஜினலான அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் நமக்கு எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்குதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ இந்த இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து 35 மார்க்ஸ்க்கு தான் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. சில டிஸ்ட்ரிக்ஸில் 50 மார்க்ஸ்க்கு நமக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ 1 மார்க் கொஸ்டின் 1 மார்க் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் புக் பேக் கொஸ்டின்ஸும் இருக்குது, இன்டீரியர் கொஸ்டின்ஸும் இருக்குது. ஸோ இன்டீரியர் கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். இன்டீரியர் கொஸ்டின் இல்லாமல் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வராது 1 மார்க்கில். அதனால் நீங்கள் இன்டீரியர் கேட்டாலும் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அடுத்ததா 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில் வாட் இஸ் அ லைட் இயர், அப்புறம் டிஃபைன் ஆக்சலரேஷன், ரைட் டவுன் த கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஆங்குலர் மோஷன், அப்புறம் இந்த ப்ராப்ளம். இந்த 4மே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3 × 2 6 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட்டு 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ், ப்ரெசிஷன் அண்ட் அக்யூரசி, ரிலேஷன் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி, அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 20 இந்த ப்ராப்ளம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கொஸ்டின் வந்திருக்குது. அப்போ 3 × 3 9 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா 21ல ஏ ட்ரையாங்குலேஷன் மெத்தடும், அப்புறம் இந்த கால்குலேட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ இந்த ப்ராப்ளம். சரியா? ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் வந்திருக்குது. 22ல ஏ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர் ப்ராடக்ட்ஸும், பி டிரைவ் த கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். இது ரெண்டுமே நம்ம சொன்னதுலேருந்து தான் வந்திருக்கு. அப்போ இந்த 21ல ஏ அட்டன் பண்ணலாம், 22ல ஏ ஆர் பி ரெண்டில் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணலாம். மொத்தத்தில் 2 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். சரியா? ஸோ 2 5 மார்க்கு, 3 3 மார்க்கு, 3 2 மார்க்கு எல்லாமே அட்டன் பண்ணிடுறோம். 1 மார்க்கில் புக் பேக் கொஸ்டின் வந்து நீங்கள் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். புக் பேக் படிச்சிருந்தீங்கன்னா. இன்டீரியர் கொஸ்டினும் நீங்கள் தரவா படிக்கிற அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா இது ஒரு சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கான கொஸ்டின் பேப்பர். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிற டிஸ்ட்ரிக்ஸ்லையும் கண்டிப்பாக இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நாம் கொடுத்த இம்பார்ட்டன்ட் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ நம்பிக்கையோட படிங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.